சார் ஹாஸ்பிட்டல் பில்லு. சார் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், நாங்கள் கார்டு கிளைம் பண்ணணும். சார் உங்கள் பில் அமௌண்ட் 50,000 வருது, பக்கத்தில் கவுண்டரில் பே பண்ணிடுங்க. 50,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா? சார் பில்லை ஒழுங்காக பாருங்கள் சார். பில்லு 1 லட்ச ரூபா தான் சார் வந்திருக்கு. என்னோட இன்சூரன்ஸ் லிமிட்டு 2 லட்சம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்னன்னா 50,000 எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா? உங்களை ஏமாற்றி நான் என்ன சார் பண்ண போகிறேன்? உங்கள் இன்சூரன்ஸில் ரூம் ரெண்டோட லிமிட்டு 2,500 தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 5,000 ரெண்ட் இருக்கிற ரூமை யூஸ் பண்ணியிருக்கீங்க. சார் அந்த ரூம் கொஞ்சம் வசதியாக இல்லை, அதனால தான் 5,000 ரெண்ட் உள்ள ரூமுக்கு போனேன். அதுக்கு எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கள், கூட குறைச்சிருந்தா கட்டிக்கிறேன். அதை விட்டுட்டு மொத்த பில்லை பாதி காசை கட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் நியாயம்? சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இங்கே ஸ்க்ரீனில் என்ன வருதோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை போய் கேளுங்க. என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ரூம் ரெண்ட்டை நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டிங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி தான் மாட்டி முழிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்பா இப்போ அவர் பணத்தில் என்ன விஷயம் இருக்குது? இப்போ 2,500 ரூம் ரெண்ட் லிமிட் இருக்குது. அவர் வந்து 5,000 இருக்க ரூமை சூஸ் பண்ணிட்டாரு. ஒரு 5 நாள் பெட் ரெஸ்ட்னு வச்சுப்போமே, 5 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணால் 25,000. இப்போ அவங்க கணக்குப்படி 2,500 கணக்கு போட்டால் கூட 12,500 வரும். இப்போ அந்த 12,500 அவங்க கொடுத்துட்டு மிச்சம் 12,500 கட்டாக போச்சு. அப்படி இல்லாமல் எதுக்கு வந்து முழு பில்லை வந்து பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் தான் அவங்க தருவாங்க, மிச்சம் பாதி நம்ம தான் தரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஏமாத்து வேலை தானே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் இதை இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ரூம் ரெண்ட்டை விட நீங்கள் அதிகமாக வந்து ரெண்ட் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொபோஷனல் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே, ரூம் ரெண்ட் வந்து 2,500, நீங்கள் வந்து 5,000 இருக்க மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்டு டபுளாக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலோட பில்லு வந்து 1 லட்ச ரூபாய் இருக்கும் பட்சத்தில் இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா வந்து ரூம் ரெண்ட்டுக்கு 25,000, டாக்டர் ஃபீ வந்து 25,000, சர்ஜரிக்கு வந்து 30,000, நர்சிங் ஃபீ வந்து 20,000, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி ஹாஸ்பிட்டல் பில்லுன்றது கொடுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட கவரேஜ் வந்து 2 lakhs இருந்தாலும் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா வந்து ரூம் ரெண்ட்டுக்கு 12,500, டாக்டர் ஃபீஸ்க்கு 12,500, சர்ஜரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000, நர்சிங் ஃபீ வந்து 10,000, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பாதி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க கம்மி பண்ண என்ன காரணம் வந்து நம்ம ரூம் ரெண்ட்டை ஐயா சூஸ் பண்ணும்போது அதில் வந்து டாக்டர் பார்க்குறாங்களா, அவங்களுக்கான ஃபீஸை வந்து பார்த்தோன்னா அப்போ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சர்ஜரி ஃபீஸை வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நர்சிங் ஃபீன்றது வந்து பார்த்தோன்னா அதிகமாகும். ஸோ அதனால் ரூம் ரெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணும்போது மற்ற எல்லா ஃபீயுமே வந்து பார்த்தோன்னா ஒன்றா சேர்ந்து அதிகமாகும் போது அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா வந்து தர மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து ரூம் ரெண்ட் டபுளாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 50% அமௌண்ட் மட்டும் தான் நான் கொடுப்போம், மிச்சம் 50 நீங்கள் தான் தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் 2 லட்சமாக இருந்தாலும் வந்து ரூம் ரெண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் சரிப்பா, இப்போ ரூம் ரெண்ட் வந்து 2,500, நான் அதோட எக்ஸ்ட்ரா 500 சேர்த்து 3,000 இருக்க ரூம் ரெண்ட் மாதிரி நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா 500 கூட வந்து பில் அவங்க பாதி அமௌண்ட்டாக கட்டணும், மிச்சம் பாதி அமௌண்ட் நீங்கள் கட்டணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டவுட் எல்லாருக்குமே வரும். நான் ரூம் ரெண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் வந்து நான் பில்லில் பாதி அமௌண்ட் கட்டணுமா அப்படின்ற மாதிரி. அப்படியே இல்லைங்க, இது ஆக்சுவலாக எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.